நம்ம சைட்லேருந்து எந்த விதமான படிப்பறிவு வேணும்னோ, எந்த விதமான திறமை வேணும்னாலோ, அல்லது எந்த விதமான ஒரு பைசா முதலீடு போட்டு தான் பண்ணணுமோ கிடையவே கிடையாது. நாளைக்கு காத்தால எந்திரிச்சோம்னா பல் தேய்க்க தான் போகிறோம். அப்போ அந்த பல் தேய்க்க தான் போகிறோம் அப்படின்னா, அந்த பல் தேய்க்கிறதுக்கு உண்டான ப்ரஷ்ஷு, அந்த பல் தேய்க்கிறதுக்கு உண்டான பேஸ்ட்டு, அப்புறம் குளிக்கிறதுக்கு உண்டான சோப்பு, அப்புறம் ஷாம்பு, வெளியே வந்ததுக்கப்புறம் ஹேர் ஆயில், அதுக்கப்புறம் பவுட்ரு, அதுக்கப்புறம் காஃபி டீ, அப்புறம் சமைக்கிறதுக்கு உண்டான ஆயில் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்குது இல்லையா? எங்கேயோ வாங்குகிறோமா வாங்கலையா? யாராவது ஃப்ரீயாக தராங்களா? அப்போது அதுக்கு பதிலாக இங்கே வாங்க போகிறோம். இதில் வருமானம் எங்கே இருக்குது பாருங்கள். யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் சொல்கிற மாதிரி 25 லட்ச ரூபா நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னாக்கா, அது நம்புகிற மாதிரி ஒரு வருமானமாக இருக்கா பாருங்கள். அந்த அளவுக்கு சம்பாதிக்க ஏன் நம்ம சித்தார்த்தம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு 1,25 கோடி ரூபாயில் மாதம் சம்பாதிச்சிட்ருக்காரு. அப்போ அது நம்புகிற மாதிரி இருக்கா? இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்கும். சரி, இவங்க 2 பேர் மாத்திரம் தான் சம்பாதிக்கிறாங்களான்னு பார்த்தாக்கா, எத்தனை பேர் 30 லட்சமும் 40 லட்சமும் 50 லட்சம் சம்பாதிச்சிருக்காங்க? எத்தனை பேர் 10 லட்சம் சம்பாதிச்சிருக்காங்க? ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேயே 7, 8, 10 லட்சம் 13 லட்சம் சம்பாதிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? 3 லட்சங்களும் 4 லட்சங்களும் 5 லட்சங்களும் சம்பாதிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? 50,000 சம்பாதிக்கிறவங்க எவ்வளோ இருக்காங்க? அடுத்தது இந்த சம்பாதிக்கிறவங்களுடைய வறுமை இன்கம் எல்லாம் ஸ்டெடியாக இருக்கா இல்லையா கொஞ்சம் பாருங்களேன். எதையோ பண்ணி பண்ணுறவங்க விட்டு, பட் நார்மலாக இருக்கிறவங்களுடைய இன்கம் என்றைக்காவது கீழே வந்திருக்கா? அப்போ இவ்வளவு ஸ்டெடியாக வேறு எங்கேயாவது இருக்கா? நான் சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட 26, 27 வருடங்களாக இன்றைக்கி இந்திய நாட்டில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்குது. எவ்வளோ பன்னாட்டு சொல்கிற மாதிரி முதலீடுகள் இருக்காங்க. இந்த 27 ஆண்டுகள்லேயும் எல்லா நிறுவனத்திலையும் எல்லாருடைய வருமானமும் ஒரு நிலையாக இருக்கிற மாதிரி எங்கேயாவது இருக்கா கொஞ்சம் பாருங்கள். அப்போ நம்ம நிலையாக இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். இதற்கு இங்கே இருக்கக்கூடிய பொருள்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு பொருளும் எந்த மாதிரி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி பொருள்களை டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம தான் மண்டையை உடச்சிக்கிட்டோமா? அடுத்து இந்த பொருள்கள் நமக்கு கிடைப்பதற்கு இன்றைக்கி இந்தியா முழுக்க ஒரு 3500 சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. கொரியர் சர்வீஸு, அது அப்டேஷன் சர்வீஸ் எல்லாம் பக்காவாக இருக்குது. இதில் நம்ம எதாவது போய் மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டோமா? ஒன்றும் இல்லை. ஒரு 2-3 நாட்கள் நான் கேரளாவுக்கு போயிருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய டிஎல்சிபி போனேன், ஆஃபீஸ் போயிருந்தேன். அதெல்லாம் என்னோடய ஆஃபீஸ் மாதிரில இருந்தது. நான் என்ன அதுக்கு செலவு பண்ணேன்? நான் என்ன வாடகை கொடுத்தேன்? அதே தானே உங்களுக்கு நாளைக்கு நீங்களும் ஒரு டிஎல்சிபியில் போய் உட்காந்து உங்கள் நண்பரோட போய் பேசிட்டு வரலாமே. இப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற இடத்துல நம்ம ஜெயிக்கணுமா அல்லது வேண்டாமாங்கிறது நீங்கள் கொஞ்சம் முடிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டு கம்மியாக இருக்கா? ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டு கம்மியாக இருக்குன்னு